கழிவறை தண்ணீரை பொதுமக்கள் குடிக்கும் அவலக்காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 25 பேர் மயக்கமடைந்ததாக தகவல் வெளிவந்த நிலையில் சோறு சாப்பிட்டாதாங்க பசி யாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசி யாராது. நாங்க காலையில வந்து நாங்களும் 1 hour அலைஞ்சிருக்கோம். சாப்பாடு எங்குமே இல்ல, எங்க சாப்பாடு இல்ல. சாப்பாடு வசதி செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நான் கார வேலை தான் பண்றேன், ஆனா கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்து தூக்கிட்டு பரவாயில்ல, நீ தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் நைட் அவர் பாக்கணும் கஷ்டமே. நாளைக்கு எக்ஸாம் வச்சு அப்பாவை கூட்டு வந்துட்டீங்க. நாளைக்கு எக்ஸாமா? எக்ஸாம் போனாலும் போயிட்டு போது தளபதி எழுதிட்டு ஒரு நாள் தானே பாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு. அது என்ன வார்த்தை? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழகம்ன்ற வார்த்தை. கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். 2026 நாங்க தான் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். எங்க தளபதி மட்டும்தான். என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடா. உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்காவில எல்லா தலையும் இப்படிதான் இருக்கும். நாங்க தான் தளபதி தான், டிவிக்கே தான். யாரு வந்தாலும் பரவாயில்ல, நாங்க தான். நாம தான் வந்தாச்சு. என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல சும்மாதான் நம்ம தான். தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவா பாருங்க. சினிமாவா பாருங்க. உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புற ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சினிமானா என்ன? வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும். என்னடா இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். எங்க ஊர்க்கா சொல்லு. சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறதவன. ஒரு முதலமைச்சர் ஆகி விஜய் வராரு அப்படின்னா நானும் விஜய் ரசிகர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மனுஷன் மனிதாபமா இருந்து ஸ்டேஜ்ல ஏறும்போது ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏன் சொல்லல? இன்னைக்கு 5 பேர் குடும்பத்துக்கு இப்படி ஆயிருக்கு. சாப்பாடு இருக்கு, எங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிக்கிட்டு பத்திரமா போன எனக்கு தூக்கம் வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி பயலுக்கும் உள்ள வித்தியாசம். தளபதி வந்து பேப்பர் பார்க்காம படிக்க மாட்டாரு, அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு 1.5 மணி நேரம் பேப்பர் பார்க்காம படிச்சிருக்காரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 2026ல இந்த நாடே திரும்பி பார்க்கும். நாங்க எல்லாரும் இருக்கோம் கூட. அது பார்த்து அவங்க அப்பா அழுவாரா, உங்க அப்பா பார்த்து இவர் அழுவாரா, இவங்களை பார்த்து தவாலி அழுவாரா? யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை? விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அத பத்தி நல்லா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையண்டா. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல.
பஞ்சாயத்து கூட போடுறது. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு அறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் நமக்கு செட்டு ஆகாதுங்க. A few minutes later. நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் பொலிட்டிக்கல் எனிமி. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. இந்த மீடியா ட்ரோல், இந்த சோஷியல் மீடியா ட்ரோல், இப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆன்லைன் குரூப், ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சுக்கோ. அந்த குரூப்ல விஜயும் இருக்காரு. ஆபாசம், அல்லு சில்லு. விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த குரூப்ல என்ன பண்றாங்கன்னா காலையில கிரியேட் பண்றாங்க ஒரு நியூஸ். இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது என்ன? அவன் தான்டா நானு. போஸ்ட போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை ஒருத்தன் போடுறானா காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள இந்த 100 பேரை வச்சு அதை திருப்பி திருப்பி ஷேர் பண்றது, ட்வீட் பண்றது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்றாரு. சோ விஜய் அதை பாக்குறாரு. இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாயிடும். 50 தடவை சொல்றான். சோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுகிறது. இம்புட்டி காலப்படுத்துறதுக்கு நீ சோத்துல விச வச்சு கொண்டுலாம்ல. அவரு ஜெயிக்கிறதே கஷ்டம், சுத்தமா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணிருக்காரு அவரு? அவர் படத்தை சம்பாதிச்சார், அவ்வளவுதான். மத்தது ஒண்ணும் பண்ணலையே. என்ன பண்ணிருக்காரா? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. 2026 எதிர்கட்சின்றதும் வாய்ப்பு இல்ல, டவுட் தான். கஷ்டம்டா. பொதுநல நோக்கத்தோடு நாடாள வரும் நடிகர்கள் மீதல்ல என் வழக்கு, அவர்களை சுயநலத்தோடு அரசியலுக்கு அழைக்கும் சில ரசிகர்கள் மீதுதான் என்னுடைய வழக்கு.